உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு கஸ்தூராஜா இயக்குனரா இருந்தா கூட பெருசா சம்பாரிச்சு பெருசா இது பண்ணி பிள்ளைகளை செல்வ செழிப்போடலாம் பெருசா வளர்க்கல. நான் சொல்றது தனுஷோட இளமை பருவம். ரஜினி அவர்களுக்கே ஒரு பாய்ஸ் கார்டு வீடு கட்டுறது பிடிக்கல அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே சார், உண்மையா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகனை விட அதிகமா டேமேஜ் ஆனது தனுஷ் பெயர் தான். மனசுல உள்ளத டப்புன்னு தூக்கி போட்டு உடச்சிருவாப்புல. இங்க ஒண்ணு இருக்காது சிம்பு கிட்ட. தனுஷ் கிட்ட அது இருக்குது. அது இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம். விஜய் வந்து கல்வி விருது வழங்கும் விழா வச்சாரு, அதை தூக்கி சாப்பிடணும்டா அப்படிங்கிற மாதிரி அஜித் வந்து போட்டியா அதை இது பண்ணியிருக்காரு, பொறாமையில பண்ணியிருக்காரு. எனக்கு உண்மையில சொல்ல போனா அந்த முந்தைய போஸ்டர் பைய தூக்கிட்டு வருவார்ல, அஜித்தை பழி வாங்கிட்டாங்களோ யூனிட் அதுல ப்ரொடக்ஷன் சைடு பழி வாங்கி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சாதாரணமா ஒரு பைய வச்சுட்டு வந்தப்ப கொதிச்சவங்க கையில ஒரு கன்னை பார்த்தோன்னே ஆஃப் ஆயிட்டாங்க. அப்ப என்ன மனநிலைங்க? ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு ஜேர்னலிஸ்ட் தஞ்சை அமலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தனுஷ் அவர்கள் பத்தி சார், ராயன் படத்துடைய ஆடியோ லான்ச்ல வந்து நிறைய விஷயம் வந்து அவர் பேசியிருந்தாரு. அதுல குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாய்ஸ் கார்டன் வீடு கட்டினதை பத்தியுமே சொல்லியிருந்தாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அது வந்து என்னன்னா, அதான் படத்தை விட்டு நிறைய இது மாதிரி அவருடைய சொந்த கதை சோக கதைய பேசியிருந்தாரு. உண்மையிலே தனுஷ் வந்து மிகச்சிறந்த கலைஞன். அதுல உடனே வந்து ரஜினிய பத்தி பேசியிருக்காரு, ஐஸ்வர்யா பத்தி பேசியிருக்காரு, அதான் சுட்டி காட்டுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு அதை மனசுல வச்சுட்டு தான் பேசணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலே ஒரு கடந்து வந்த பாதை வந்து அப்படி ஒரு 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 டைரக்டரோட மகனா பிறந்திருந்தாலும் ஒரு கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்காரு. ஏன்னா அவர் கஸ்தூராஜா இயக்குனரா இருந்தா கூட பெருசா சம்பாரிச்சு பெருசா இது பண்ணி பிள்ளைகளை செல்வ செழிப்போடலாம் பெருசா வளர்க்கல. நான் சொல்றது தனுஷோட இளமை பருவத்துல அவங்களுக்கும் சிரமம் இருந்தது. அப்படி ஒரு சாதாரண ஒரு மாணவனா இது பண்றப்ப போய் பார்த்த இடம் தான் வந்து போயஸ் கார்டன். அதனால என்னைக்காவது ஒரு நாள் நான் இங்க ஒரு வீடு வாங்குவேன்டா அப்படின்னு அந்த ஒரு மாணவ பருவத்திலே ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு இங்க வாங்குவேன்டா அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காருல, அதை வந்து அசை போறாரு. அவர் இடையில சின்ன லீகலா சில பிரச்சனைகள், அவரு குடி போற வீட்டுல வந்து பிரச்சனைகள் நடந்தது. அது ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் கோர்ட்டுக்கு போனிச்சு, அது சால்வ் ஆகி முடிஞ்சிச்சு. இது தன்னுடைய அனுபவங்களை அவரு சொல்றாரு. அத வந்து வேற விதமா எடுத்துக்கிட்டு ரஜினி அவர்களுக்கே ஒரு பாய்ஸ் கார்டு வீடு கட்டுறது பிடிக்கல அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே சார், உண்மையா இருக்கும்? அது ரஜினிக்கும் தனுஷுக்கும் தானே தெரியும். நம்மளுக்கு அதை மீன் பண்ணி பேசினாராங்கிறது எனக்கு தெரியல. இல்ல அதுல வந்து நான் கான்ட்ரவர்சியா நான் பெருசா பார்க்கல. என்ன நடந்தது அப்படின்னு தெரியாம பேசக்கூடாது. அவருடைய அனுபவங்களை சொல்லியிருக்காரு. இவங்க வேற ஒரு அர்த்தத்தை திணிச்சிட்டு பார்க்கல, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஆனா அதே சமயம் தனுஷ் மிகச்சிறந்த கலைஞன்னு சொன்னார்ல, அவர் நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகனை விட அதிகமா டேமேஜ் ஆனது தனுஷ் பெயர் தான். சிவகார்த்திகன் டிமான் மேட்டர்ல அவர் பேர் டேமேஜ் ஆச்சா வச்சுருந்தாங்களே, அதெல்லாம் மறந்து போச்சு. ஆனா அதிகமா வந்து யூடியூபர்ஸா இருக்கட்டும், பத்திரிகைகளா இருக்கட்டும், நிறைய வந்து கிசுகிசுலா கிளம்புனதா இருக்கட்டும், அதிக டேமேஜ் ஆனது தனுஷ் தான். தனுஷ் வந்து ஆரம்ப காலகட்டங்கள் வேற, இப்ப அவருடைய ஆட்டிடியூட் வேற. மிகச்சிறந்த நடிகன். ஆனா ஒரு கொஞ்சம் ஒரு இருக்கு, மேல சரக்கும் இருக்குது, கனமும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வெளிப்படையா பேசுதலோ, ஒரு வெளிப்படையான ஒரு பேட்டியோ அதெல்லாம் இல்லாம மனசுல இப்ப இங்க சிம்பு ஏன் கொண்டு வரேன்னா, சிம்புவை தான் ஆக்சுவலா வந்து ரோமியோ வேற மாதிரி ஆளு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அவரை பத்தின விமர்சனம் எல்லாம் கம்மியாயிடுச்சு. சிம்பு அப்படி ஆள் கிடையாதுங்க. சிம்பு மனசுல உள்ளத டப்புன்னு தூக்கி போட்டு உடச்சிருவாப்புல. இங்க ஒண்ணு இருக்காது சிம்பு கிட்ட. தனுஷ் கிட்ட அது இருக்குது. அது இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம். அது வெளிப்படையா பேசியோ ஒரு பேட்டியின் மூலியமாவோ பேச்சு மூலியமாவோ இது பண்ணிட்டு சரி பண்ணிடணும். ரொம்ப நாளாவே இது ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வந்து சரி பண்ணணும். இதுல வந்து ஒரு வீக் மைனஸ் அப்படின்னு சொல்றது.
அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காருல்ல சார், நான் யாரு அப்படிங்கறது என்ன படைச்ச சிவனுக்கு மட்டும் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அம்மாக்கெல்லாம் தெரியாது. அது கூட எதாவது மீன் பண்ணி சொல்றாரு சார். எந்த அதான் இன்சிடென்ட்ட மீன் பண்ணி அவர் சொல்றாரு? அதான் கூட இருக்கவங்களுக்கு தெரியாது. ம். அப்ப சிவனுக்கு மட்டும்தான் உன்னுடைய கேரக்டர் தெரியும்னாக்கா, ம். அப்ப கூட உள்ளவங்களுக்கே உன்னுடைய கேரக்டர் தெரியலனாக்கா, அப்ப நீங்க என்ன கேரக்டர்? ம். ம். அருகில் இருக்கவங்களே உங்களுடைய கேரக்டர் புரிஞ்சிக்க முடியல, அல்லது நீங்க நல்லவரா, கெட்டவரா கமல் டயலாக் மாரி ம். முடியலனாக்கா, அப்ப நீங்க என்ன கேரக்டருங்க? மேட்டர் இதிலயே முடிஞ்சு போச்சு வரும். அதே மாதிரி இப்ப நம்ம சிம்பு அவர்கள்னு எடுத்துட்டோம்னா, ஆரம்பத்துல அவர பத்தியுமான சர்ச்சைகளுமே இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரியான சர்ச்சை எதுவுமே பெருசா இல்ல. ரீசென்ட்டா அவர் பேசின அந்த ஆடியோ லான்ச்ல கூட வந்து அவரோட இந்த மெச்சூரிட்டிலாம் தெரிஞ்சுச்சு. ம். சோ இந்த மாரி இனி வரும் காலங்கள் ஒரு அடுத்த படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அ தனுஷ் அவர்களுக்கு சிம்பு டஃப் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் இருக்குமா சார்? கண்டிப்பா இருக்கும். ம்ஹ்ம். கண்டிப்பா போட்டி இருக்கும். எப்படி தனுஷ் வந்து நல்ல நடிகன் அப்படின்னு சொல்றோனோ, ம். அதே மாரி அவங்க அப்பா மாரியே வந்து சகல கலா வல்லவன் வந்து சிம்புவும் தான். ம். ம். சிம்பு வந்து இடையில ஒரு கொஞ்சம் பிரேக் ஆயிட்டாரு. கொஞ்சம் வேற மாரி ம். திசை மாறி போனாரு. ஒரு டெடிகேஷன் ம். இல்ல. சரியா ஷூட்டிங் போல. இது மாரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. அது மாரி ம். நடந்ததும் உண்ம. ம். ம். ஆனா இப்ப அப்படி இல்லன்னு சொல்றாங்க. ஓகே. கரெக்ட்டா ஷூட்டிங் தான். அந்த இது இப்ப ஐசரி ம். கணேஷ் கூட கூப்பிட்டு ஒரு கதை சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ம். ஓகே சொல்லி சம்பளத்தையும் கொஞ்சம் வெகுவா குறைச்சு இது பண்ணியிருக்காரு. தனுஷ் சம்பளம் ம். வேற, இது சிம்பு சம்பளம் வேற. தனுஷ ம்ஹ்ம். விட சிம்பு கம்மியா தான் வாங்குறாரு. அது நம்மளுக்கு தேவையில்ல. அது அவங்க ம். பேங்க் விஷயம். ம்ஹ்ம். ஆ ஆனா ம். இன்னும் அடுத்த ரவுண்டு மிகப்பெரிய ஒரு பிளான்ல இருக்காரு. நல்ல நல்ல ம். கதைகள தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு சிம்பு அதுல இருக்காரு. ம். ஒரு 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 ஆன்மீக வழியில கொஞ்சம் தேடல் அதிகமாயிருச்சு. ம்ஹ்ம். ஒரு பக்குவம் அதிகமாயிருச்சு. அதனால சிம்புவும் கண்டிப்பா அவருக்கு இன்னொரு ரவுண்டு கண்டிப்பா இருக்கும். ம். அப்ப ப்ரூஃப் பண்ணுவாரு சிம்பு. ஓகே சார். அதே மாரி ராயன் படம் எப்படி இருக்கும் சார்? இல்ல ராயனுமா தான் நான் ஒரு ம். நல்ல கலைஞன் சொன்னேன்ல. அது ம். மாரி அந்த அந்த போஸ்ட் ம். லுக்கே பார்த்தீங்கன்னாக்கா, ம். ஒரு ஒரு தெரியுது. ம். நல்ல படமா வந்திருக்குன்னு. படம் பார்த்தவர்களும் குறிப்பா வந்து ஏதோ சென்சார்லயும் இத ம். பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது மட்டும் சர்டிஃபிகேட் மட்டும் ஏ சர்டிஃபிகேட் ம். குடுத்துருக்காங்க. ம். புடிச்சும் அது ஓகே பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால ஏ சர்டிஃபிகேட்ங்கிறது இங்க எல்லாமே தப்பா எடுத்துக்கிறாங்க. கிளாமர் ம். அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. கிளாமர் ம். மட்டும் கிடையாது. வன்முறை காட்சிகள், வசனங்கள் இது இருந்தாலும் ஏ சர்டிஃபிகேட் குடுக்கப்படும். என்ன கதை என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆ தனுஷ் ஏற்கனவே வந்து ஒரு இயக்குனரா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ம். ஒரு ஸ்கிரிப்ட் அழகா ஒரு ஸ்கிரிப்ட பண்ணி. ம்ஹ்ம். இதுல அந்த பாண்டி படத்த விட இது வேற மாரி வேற ஜானர்ல டோட்டலா டிஃபரெண்ட்டா அவரு மத்த இயக்குனர் படத்துக்கே வந்து ஒரு டெடிகேஷனோட நடிக்கக்கூடிய ஆளு. ம். அவரே இயக்கி பண்றது வந்து கண்டிப்பா அதுல வந்து 100% எஃபர்ட் போட்டு ம். பண்ணியிருப்பாரு. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ராயனுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. ம். பார்ப்போம் வெயிட் அண்ட் சி. சார் பொதுவாவே அஜித் அவர்களுடைய படத்துடைய அப்டேட் அப்டின்னாலே கொஞ்சம் லேட்டா தான் வரும். அந்த வேள விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு. அது ஒரு பயங்கர ஒரு ட்ரோலாவுமே ஆச்சு. அடுத்து உடனே இல்ல வந்து அது லேட்டு தான். டேமேஜ் லேட்டு தான். இல்ல அது லேட் தான் சார். அடுத்த உடனே செகண்ட் லுக் வந்துச்சு இல்லையா? சோ உடனே செகண்ட் லுக் வந்தது. ஒரு ட்ரோல் பண்ணதுனால செகண்ட் லுக் உடனே வந்துச்சா? அப்படிங்கிற மாரி கேள்வி. இல்ல அது நெறைய பேரு ம். விஜய் வந்து அங்க அது கல்வி விருது வழங்கும் விழா வச்சாரு. ம். அத தூக்கி சாப்பிடணும்டா அப்படிங்கிற ம்ஹ்ம். மாரி அஜித் வந்து போட்டியா அத இது பண்ணியிருக்காரு. ம். பொறாமையில பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ம். மாரி போய் ம். எதேர்ச்சையா கூட நடந்திருக்கலாம் அது. அதுக்கு வந்து இது 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 பண்ணணும். ஏன் சரி அவரு விழா நடக்கிறப்ப ரிலீஸ் பண்றதெல்லாம் என்ன தப்பு? ம். ஏன் ம். அவரு இது பண்றப்ப அவரு ஒரு ஃபங்ஷன் பண்றப்ப, அவர் வீட்ல ஒரு ஃபங்ஷன்னா, நம்ம வீட்ல ஒரு ஃபங்ஷன் நடக்கக்கூடாதுன்னு இது சட்டம் இருக்கா என்ன? ம். ம். அந்த மாரி ஒரு இயல்பா எதேர்ச்சையா நடந்திருக்கலாம் அது. ம். திட்டமிட்டு நடந்திருக்கதா எனக்கு தெரியல. அப்படி வெளியிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அஜித்த சொல்லியிருப்பா. அஜித்துடைய நாலேட்ஜுக்கும் இது இல்லாம இது பண்ணுமா, ம். அஜித் தான் சொல்லி ஏன்னா அந்த முந்தைய போஸ்டர் எனக்கு உண்மையிலே சொல்லப்போனா, அந்த முந்தைய போஸ்டர் பைய தூக்கிட்டு வருவார்ல, ஆமா. அஜித்த பழி வாங்கிட்டாய்ங்களோ! யூனிட் அந்த ம். புரொடக்ஷன் சைடு பழி வாங்கி அப்படிங்கிற மாரி ம். தான் தோணுச்சு. ம். ஏன்னா, அந்த சாணிக்கு ஆயுதம்னு ஒரு படம் வந்ததுல. ம். சாணிக்கு ஆயுதம்னா நெறைய பேருக்கு தெரியாது. ம். ஏன்னா, ம். இப்ப சாணிக்கு ஆயுதங்களே வர்றதில்ல. அது ரொம்ப மட்டமான பேப்பரா இருக்கும். ம். நீரு நெறைய உறிஞ்சுற பேப்பரா இருக்கும். அதுல ம். அதுல வந்து நீங்க எழுதுறப்ப எழுத்தெல்லாம் பளிச்சுன்னு தெரியாது. ம்ஹ்ம். அந்த சாணி காகிதத்துல ஒரு ஓவியம் வரைஞ்சா எப்படி இருக்கும்? டல்லா தான் இருக்கும். ம். அந்த மாரி தான் அந்த ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ஃபோட்டோ இது இருந்தது. ம். அது வந்து அந்த சீக்வென்ஸியா இருக்கட்டும், அது பாட்டுக்கு எதேமேன்னு எங்கேயோ நடந்து போற மாரி, ஒரு ஒரு எனக்கே அது பிடிக்கல. அதிருப்தியா ம். இருந்தது.
ஸோ அதை உடனே வந்து சரி செய்யணும். ஃபேன்ஸ்ட இவ்வளவு ஒரு இது இருக்கு அப்படிங்கிறப்ப அவரும் பார்த்துட்டே தான் இருக்காரு சோசியல் இந்த மீடியா. ட்ரோல் எல்லாமே அவருமே பார்த்திருப்பாரு. ஆமா கண்டிப்பா. அதனால சீக்கிரமா அவர் இன்னும் அடுத்த வெளியிடுங்க அப்படின்னு. இங்க இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியதா இருக்கு. சாதாரணமா ஒரு பைய வச்சுட்டு வந்தப்ப கொதிச்சவங்க கையில ஒரு கன்னை பார்த்தோன்னே ஆஃப் ஆயிட்டாங்க. அப்ப என்ன மனநிலைங்க? அப்ப ஆயுதம் ஏந்துனா சரி, ஒரு ஒரு வெப்பியா நினைக்கிறாங்க. நார்மலா ஒரு இயல்பா இருந்தா அத வந்து விரும்பல. அந்த அந்த நிலைக்கு ரசிகர்கள், குறிப்பா இளைஞர்கள் தள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. செகண்ட் லுக், அது ஆயுதம் இருந்தாலும் நல்லா இருக்கு லுக்கு. அதுல இன்னொரு விஷயம், அந்த கை இங்க வச்சிருப்பாரு பாருங்க நெஞ்சில. சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி, சத்தியம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ப்ராமிசிங் இது இருந்தது. அது என்னென்ன ப்ராமிஸ் நான் நினைக்கிறேன்னா, அந்த எஃபர்ட் நெவர் ஃபெயில் அப்படிங்கிற வாசகம் இருந்ததுல பின்னாடி அந்த போஸ்ட் வாசல்ல. அதனால நான் இது இது நிச்சயம்டா அப்படின்னு. ஏன்னா அஜித்தோடைய உண்மையான வாழ்க்கை முறைக்கும் அது பொருந்தும். சாதாரணமா இருந்து பைக் ரேசராவோ கார் ரேசராவோ ஆசைப்பட்டு அது இல்லாம சினிமா கொண்டாந்து விட்டு, ஆக்சுவலா சினிமா வந்து யாராவது ஆர்டிஸ்ட நடிகன்கிட்டயோ நடிகைகிட்டயோ பேட்டி கேட்கிறப்ப எப்படி வந்தீங்க இந்த சினிமாக்குள்ள வழக்கமா ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்ப கேள்வி கேட்கிறப்ப நான் இது ஒரு ஆக்சிடென்டா வந்தேன் நானு அப்படின்னு சொல்லப்போ பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஆக்சிடென்ட் விபத்தா தான் வந்தேன் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அஜித் வந்து சினிமாவுக்கு வந்த பிறகும் சரி, அந்த கார் ரேஸ் பைக் ரேஸ்ல நிறைய விபத்துக்களை சந்தித்தவர். நிறைய அடிபடாத இடம் இல்ல, அது நிறைய பேர் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி வந்தவர் எந்த பின்னணியும் பேக்ரவுண்ட் இல்லாம இந்த சினிமாவில் ஒரு பெரிய வசூல் சக்கரவர்த்தியா இந்த இடத்துக்கு வளர்ந்ததுன்னா கண்டிப்பா அவருடைய தூய உள்ளம் உழைப்பு காரணமா நான் நினைக்கிறேன். அதனால விடாமுயற்சி வரப்போகுது. மறுபடியும் அது வர்றதுல ஒரு இடைஞ்சல் அப்படிங்க மறுபடியும் ஒரு இது கிளப்புறாங்க. அது இந்த விடாமுயற்சி வரும். கண்டிப்பா அதுவும் ஒரு பெரிய ஒரு விஸ்வரூப வெற்றி தரும். அடுத்து ஏதாவது அவருடைய அப்டேட் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அடுத்த படத்துக்கா? அது குட் பேட் அக்லி தான் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல அந்த படத்தை ரொம்ப விரைவா இது முடிச்சிட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல, ஏன்னா ஒரு ஒரு மங்காத்தா மாதிரியான ஒரு ஜானரா ஒரு டோன்ல அந்த படத்தை ரசிகர்கள் பாக்குறாங்க. அதுதான் வந்து அஜித் ரசிகர்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த ஜானரை ரொம்ப விரும்புவாங்க. எவ்வளவு சீக்கிரம் அந்த படத்தை ஷூட்டிங் முடிச்சிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை முடிச்சு ரிலீஸ் பண்ணோம், அவ்வளவு துரிதமா அஜித்தும் இருக்காரு, ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த பிளான்ல இருக்காரு. ப்ரொடக்ஷன் சைடும் பயங்கர ஒத்துழைப்பு தராங்க. அதனால அஜித் வந்து விடாமுயற்சி எப்படியோ தெரியல, இந்த குட் பேட் அக்லில ஹாப்பியா நாச்சியா இருக்காரு. நிறைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தை சொன்னீங்க. நன்றி.